ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிற ஆண்டுடைய வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, உன் பேரை படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் பேரை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு விதம். பாருங்க, அவர் சொல்றாரு, உன் பேரை மேன்மைப்படுத்துவேன். எப்பவுமே ஆண்டவர் முதல்ல நம்ம நிலைமையை பார்க்கிறார். நிலைமையை பார்த்துக்கிட்டு தான் பிளஸ்ஸிங்கை ஊத்துறாரு. நிலைமையை பார்க்காம பிளஸ்ஸிங்கை ஊற்ற மாட்டாருங்க. அதான் நம்ம நிலைமையை கொஞ்சம் தூக்கி எடுக்கிறாரு. அதாவது சிலருடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா, சில ஆளுங்க நம்மகிட்ட வரும்போது, சில போதர்கிட்ட போகும்போது, நீ ஜாட்சியா இல்லை, யூஸா இல்லை, அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலாக மூவ் பண்ணுவார். பாருங்க, யோசித்து பாருங்க. ஒவ்வொரு ஆண்டோடைய இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஜீவித்த நாட்கள் 38 வருஷமும் ஒருத்தன் படுத்த படுக்கைய பதஸ்தால கிடக்கிறான். ஆண்டு நல்லா தெரியும், இந்த நிலைமைக்கு காரணம் அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு சொல்லி முதல்ல படுக்கையிலேருந்து அவனை எடுத்து வெளியே கொண்டு வந்து அவன் நீட்டாக பெட்டெல்லாம் தூக்கிட்டு போய் ரொம்ப கான்வர்சேஷன் பண்ணி ரொம்ப தான் வரான். திரும்ப ஆலயத்தில் வந்த உடனே முதல்ல அவனுக்கு சொல்லப்படுற செய்தி என்ன தெரியுமையப்பா, இனி அதிக கேடு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அப்போன்னா அவன் பாடுபட்டதற்கு வியாதிப்பட்டதுக்கு காரணடைய பாவங்கள். அதை முதல்ல பாவி நீ ஏன் செத்து போனா தெரியுமா, உனக்கு ஏன் அந்த வியாதி தெரியும் அப்படி சொல்லலை. முதல்ல தூக்கி விட்டுறாரு. சங்கீதம் 40 அழகாக சொல்கிறது, ஒளியான சேற்றிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தூக்குறாரு. தூக்கி கண்மலை மேல நிறுத்தி அவன் நடைகளை உறுதிப்படுத்தி, அதுக்கு பிறகுதான் அவனோட பர்பஸ் ஏன் கொண்டு போய் நிறுத்தின்னு தெரியுமா, என் தேவனை பாடுகிற புது பாடலை உனக்கு தருகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்பவும் ஆண்டவர் முதல்ல டிக்டேஷன் பண்ண மாட்டார். முதல்ல உங்களுக்காக மனதுருகி உன்னை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்துக்கிட்டு ஆஃப்டர் தட் தேவன் உனக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. யாக்கோவுடைய வாழ்க்கையை பாருங்க, முதல்ல அவனை தூக்கி எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டாக மாத்துறார். மாத்தின பிறகு அவனே உள்ளம் உடைஞ்சி கதறுகிற அளவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார், இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அதான் தட் இஸ் காட். இங்க சொல்றாரு, நான் உன் பேரை மேன்மைப்படுத்துவேன். ரொம்ப மாறிட்டார்ல, அவரு நல்லா ஆயிட்டார்லங்க. கஷ்டத்துல இருந்தாரு, வேதனை இருந்தாரு, கடங்காரனா அலைஞ்சாரு, இப்ப நல்லா ஆயிட்டாருங்க. அப்படி ஆயிட்டான்னு சொன்னும் போதே ஆட்டோமேட்டிக்கலா நீங்க ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிடுங்க. உங்க பார்க்குறவங்க நிலைமைக்கு காரணம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரணும், ஒரு மேன்மை வரணும், ஒரு கம்பீரம் வரணும். அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். ஆபிரகாமை அழைச்சி அவனை பொன்னும் வெள்ளியுடைய சீமானாக மாற்றி, ஆபிரகாமின் தேவன் பெரிய தேவன் என்று அளவு சொல்ல வைத்து, பின்னாடிதான் அவர் பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண்பிக்கிறார். கண்கள் ஏறெடுத்து பாருன்னு சொல்றாரு. நீ உன் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் முதல்ல உனக்குன்னு ஒரு பேரை உருவாக்க விரும்புகிறார். எந்தெந்த இடங்களை கெட்ட பேர் வாங்கினாயோ, எந்தெந்த இடம் ஐயோ பாவம்னு சொன்னாங்களோ, எத்தனை பேர் நம்ம பார்த்து சிம்பதி அடைஞ்சாங்களோ, அதே இடத்துல பைபிள் சொல்றது, நீ வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மொர்தெகாயுடைய வாழ்க்கையை பாருங்க. நிறைய தடவை அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது நிறைய பேர் அந்த எஸ்தர் இது நடிச்சிருக்கிறாங்க. நிறைய இதை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்போல் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் இருக்க மாதிரி அப்படியே ஒரு இடத்த போட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். ஆண்டவர் முதல்ல அவன் தலையெழுத்தை மாற்றி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வச்சு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன் காலையில் உன் நிலைமையை யோசிச்சுட்டு இருக்கியா? கர்த்தர் எடுத்தவா, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே என் நிலைமையும் அப்படி மாற்றும், என் நிந்தைகளை திருப்பி போடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான நன்மைகளை கொடுத்து
உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படிப்பட்ட இந்த இனிய நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.